ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இன்னும் எத்தனை போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே இந்திய அணி நுழையும், அதே போல் இந்தியா ஃபைனலுக்குள்ளே போனாங்கன்னா யாரோட ஃபைனலில் மோதுவாங்க அப்படின்றது தொடர்பான முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் துவங்குவதற்கு முன்பாக இந்தியா தன்னுடைய சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 அப்படின்ற நிலைமையில் தோல்வியை தழுவினாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தற்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு ரொம்பவே மங்கி போயிடுச்சு. 5 போட்டியில் கொண்ட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் 4 போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்தியா நுழையும் அப்படின்ற ஒரு நிலைமை உருவானுச்சு. அதே போல் இந்திய அணி இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு ரொம்பவே வீக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு. இதனால் ஆஸ்திரேலியா அணி ரொம்பவே ஒரு மிதப்பான நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் முதல் டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. தற்போது பெர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியா வரலாற்றிலேயே மிக ஒரு மோசமான தோல்வியை இந்திய அணியிடம் சந்திச்சிருக்காங்க. 295 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது மூலமாக இந்தியாவுடைய வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா 61.51% இருக்குது. இதன் மூலமாக புள்ளி பட்டியலில் இந்திய அணி முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி 57.61% இரண்டாவது இடத்துல இருக்காங்க. அடுத்தடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலங்கை, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற அணிகள் இருக்காங்க. இந்திய அணி மீதம் இருக்கக்கூடிய 4 டெஸ்ட் போட்டிகளில் 3 வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்தியா சாலிடாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி 2வது இடத்துல இருந்தாலுமே அடுத்தடுத்து இந்தியா கூட தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் அவங்க இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவது கடினமாகிடும். அதே போல் 3வது இடத்துல இருக்கக்கூடிய இலங்கை அணி பார்த்தீங்கன்னா தற்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாயிடும். ஆஸ்திரேலிய அணி தொடர் தோல்வி சந்திக்கும் பட்சத்தில் அவங்க புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. இதனால் இலங்கை அணி ரொம்பவே எளிதாக இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சு அவங்க இந்தியாவை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே சமயம் மீதம் இருக்கக்கூடிய 4 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி அதிகமாக வென்று தொடரை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவது கனவாகவே போயிடும். இதன் மூலமாக அடுத்தடத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அப்படி இல்லைனா நியூசிலாந்து அப்படி இல்லைனா தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஆஸ்திரேலியா கூட அவங்க ஃபைனலில் மோதுவாங்க. ஒருவேளை இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது கண்டிப்பாக இலங்கை தான் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவாங்க. இதனால் கோப்பையை வெல்வது இந்திய அணிக்கு இன்னும் எளிதாகிடும் அப்படின்னு தற்போது பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் 2 முறை பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற்றிருக்கு. இந்த 2 முறையுமே இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறி தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது 3வதாக இந்திய அணி தற்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இந்த முறை இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற ஒரு கடினமான அணியாக இருக்காது. இலங்கை அப்படி இல்லைனா தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகள் தான் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் இந்திய அணி இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை வெல்வது ரொம்பவே ஒரு எளிமையான விஷயம். ஆனால் அதற்கு இந்த மீதம் இருக்கக்கூடிய 4 டெஸ்ட் போட்டிகளில் 3ல் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.